ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழி மெய்யால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் நற்றாய் கூறல் என்ற தலைப்பில் 8வது பாடலில் மெலிந்த என் உள்ளத்தை அறிந்தனை தயவு மேவிலை என்னையோ என்றாள். நலந்த போதினும் பார்த்தென்றிருத்தல் நல்லவர் கடுப்பதோ என்றாள். மலிந்த உலகர் வாய்ப்பதர் தூற்ற வைத்தல் உன் மரவளை என்றாள். வலிந்தனை கலந்த வள்ளலே என்றால் வரத்தினால் நான் பெற்ற மகளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். நம் வள்ளல் பெருமான் இறைவனால் வருவிக்க உற்றவர், கருவில் கலந்தவர், ஓதாது உணர்ந்தவர். நம் வள்ளல் பெருமானுக்கு குழந்தை பருவத்திலே இயற்கை உண்மை கடவுள் ஒருவரே என அறியப்படாத காலத்திலே இறைவன் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளார். 12/4/1871 முன் ஒளி இயக்கம் யாருக்கும் காட்டப்படவில்லை. அவர்கள் காற்றின் இயக்கமாகிய மனதை வென்று முத்திநிலை சித்திநிலை பெற்றனர். அவர்கள் தவத்தால் பெற்ற ஆற்றல் முடிந்தால் இந்த பூமியில் பிறக்கணும். பல சான்றுகள் உள்ளது. ஆனால் பெருமான் இறைவனிடம் மரணமில்லா பெருவாழ்வு கேட்கிறார். அதை இறைவன் இதுவரை யாருக்கும் வழங்கவில்லை. இவர் எவ்வாறு பெறுவது என்ற கவலையோடு வாட்டமோடு சிறியேன் செய்வகை அறியாது மனமிக மயங்கி ஒரு நாள் மண்ணீர் கிடந்து அருளை உண்ணி உலகியலை மறந்து தூய்கின்ற போது நாட்டமுறு வைகரையில் என் அருகணைந்து என்னை நன்றுரை எழுப்பி மகனே நல் யோக ஞானம் புரிதலின்றி நீ நலிதல் அழகோ எழுந்தே ஈட்டுக நீ எண்ணம் பழிக்க அருளமுதம் உண்டு இன்புறுக என்ற குருவே என நடராஜபதி மாலையில் பதிவு செய்கின்றார். இங்கே யோக ஞானம் கூறுகிறார். இந்த யோக ஞானத்தின் முடிவிலும் அமுதம் உண்டு. இந்த அமுதமும் சாகா நிலைதான். ஆனால் இந்த அமுதத்திற்கு சாகாநிலை பெற்றாலும் பூமியில் திரும்ப பிறக்க வேண்டும். காரணம், நம் பெருமான் பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் சேரிடமாம் இது பாரீர் திரு சிற்றம்பலத்தை திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதி என பதிவு செய்கின்றார். ஆக இந்த இடம் நிலையில்லாது என்பதை உணர்ந்த பெருமான் இயற்கை உண்மை கடவுளிடம் என்னால் கருணை தனி முதல் நீ என்பால் இறங்கி அருள்தலோ அந்நாள் இந்நாள் இந்நாள் என்று எண்ணி அளமந்தேன் செந்நாட்களில் ஒரு நன்னாளும் திருநாள் ஆனது இல்லையே முன்னால் என்னை ஆட்கொண்டாய் இன்று என்ன நாணம் முடுகுமதோ என எண்ணி எண்ணி என் மெலிந்த உள்ளத்தை அறிந்தனே நீயே நான் எந்த வகை செய்திடீர் கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன் அறிவிப்பாரும் எனக்கில்லை. இந்த வகை ஐயோ நான் இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் என எண்ணி எண்ணி ஏங்கி கண்ணீர் சிந்துகிறார் நம் பெருமான். நலிந்த போதிலும் பார்த்து என்று இருத்தல் நல்லவர்க்கு விருப்பதோ என்றால் ஆன்மாவிய பெண் கடவுளிடம் விண்ணப்பம் செய்கிறது. இன்னும் தயவு வரவில்லையா? உனக்கு என் மீது என்ன வர்மம் சொல்லையா? இன்னும் தயவு வரவில்லையா என ஏங்குகிறார். மலிந்த இவ்வுலகர் வாய்ப்பந்தல் தூற்ற வைத்தல் உன் மரபோ என்றாள். ஐயா சொல்வதை கேட்பது போல் நடித்தனர்.
ஆனால் ஐயா இல்லாத போது ஒருவருக்கு ஒருவர் சிவன், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் இப்படி கடவுள்கள் இருக்கிறப்ப இவர் என்னமோ இயற்கை உண்மை கடவுளை ஆண்மையை அறிவிக்கொண்டே அறிய வேண்டும். அதுவும் பசித்தைகளை பசி போக்கினால் ஆன்மலாபம் கூடி கடவுள் நிலையறிந்து அம்மயமாகலாம் என புதிதாக ஒன்றை கூறுகிறார் என ஒருவருக்கு ஒருவர் உதவாத வார்த்தை பேசுகின்றனர். எனவே நீ அருளை வழங்குவது தானே உன் மரபு என கேட்கிறார். உடனே இறைவன் இவர் ஜீவதேவி பெற்றதால் உலகறிவு கடந்து அருளறிவு பெற்று நின்றபோது இறைவனின் உபகார சக்தியாக அருள் சக்தி தானே வந்து கூடியது. அதனால்தான் வலிந்து என கலந்த வள்ளலே என போட்டுகிறார். வந்து கூடியவுடன் அருட்சக்தி கூடியவுடன் இவர் மரணமில்லா பெருவாழ்வு பெறுகிறார். வரத்தினால் என்ன வரம்? ஜீவகாருண்ய ஒழுக்கம் நின்று சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வாகிய பூரண அருளை பெற்றதால் தாயாகிய இறைவன் தன் மகளுக்கு கூறுவது போல் இப்பாமாலையை அமைத்துள்ளார் நம் ஐயா. 9வது பாடலில் ஒன்றிலேன் பிறிதொன்று உன்னருட் ஜோதி ஒன்றுற ஒன்றினேன் என்றாள். நன்றிலேன் எனினும் நின் திருவடியை நம்பினேன் நயந்தருள் என்றாள். குன்றிலே இருந்ததற்குரிய நான் துயர குழியிலே இருந்திடேன் என்றாள். மன்றிலே நடம் செய்யும் வள்ளலே என்றால் வரத்தினால் நான் பெற்ற மகளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். ஒன்றிலேன் வேறு எதையும் நான் பற்றாக பிடிக்கவில்லை. எனினும் உன் அருஜோதி ஒன்றையே பற்றாக பிடித்தேன். காரணம் நீ பிரிவுற்று அறியா பெரும்பொருள் நீயே என அறிந்தேன். அதனால் அருள்ஜோதி என்பது அருள் என்பது கடவுள் தயவு, ஜோதி என்பது பேராற்றல். ஆக தயவு பேராற்றல் ஒன்றையே உண்ணுதல் கூடுதல் முடியும் என நான் நினைத்திருந்தேன். எவ்வாறு கூடினார்? ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கூடினார். நன்றிலேன் உன் திருவடியை நம்பினேன் நயந்தருள் என்றாள். ஆன்மாவாகிய பெண் நல் தாயாகிய ஏற்கும் உண்மை கடவுளிடம் விண்ணப்பம் செய்கின்றது. நன்மை ஒன்றும் அறியா நான் மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி இன்பமயமாய் உயர்த்தரும் ஒரு சுத்த சிவானந்த சபைதனிலே ஓங்குகின்ற தனி கடவுளாகிய நீ எனக்கு தாயாகி தந்தையாகி உள்ள இத்தனி கடவுளிடம் நம் ஐயா விண்ணப்பம் செய்கிறார். அவர் ஒருவரே. அவர் அருட்பெருஞ்சோதியார். ஒப்பற்ற தயவு பேராற்றலை உடையவர். நயந்து அருள். தனக்கு பசி வந்தால் பூனை தன் எஜமானை ஒட்டி உரசும். அதுபோல் ஆன்ம பசி ஏற்பட்டு இறை அக அனுபவம் பெற வேண்டும் என்கின்ற ஆர்வ மிகுதியால் இறைவனின் என்றும் நிலைத்த தயவு பாக்களை, அதாவது திருவருட்பாவை நாம் ஆன்ம அறிவில் படித்து சான்றோர்கள் கூற கேட்டு அதை அறிந்து உணர்ந்து விளங்கியதை மனமுருகி தன் அகம அனுபவமாக்க ஜீவகாருண்யம் செய்ய செய்ய நமக்கு அது காரியப்படும். அவ்வாறல்லாது உண்மை தாயை நாமடைய சிறுநெறி சென்றால் அந்த தாய் சேரமாட்டாள். கலங்கர் காண தோன்ற மாட்டாள். பசித்தோர் முகம் பாராதவரை அவர் பார்க்க மாட்டாள். தெளியார் உள்ளத்தே அவள் சேரமாட்டாள். கொல்லாமை குர்த்திடாரையும் அறிய மாட்டாள். கொலைபுலை தள்ளாரை தழுவ மாட்டாள். வஞ்ச நெஞ்சகருக்கு வழிபட பாடம் திறக்க மாட்டாள். மூடஞ்செஞ்சில் தோன்ற மாட்டாள். நிலையழிந்து நில்லார் நெஞ்சில் லேசில் அணைய மாட்டாள். மேற்படி கூறியவை யாவும் நம்முடன் இவைகள் யாவும் பொருந்தி உரசினால் அவர் ஊன் பெறும் உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் என்னை தான் பெறும் தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெரும் தெய்வமும் தவமும் வான்பெரும் பொருளும் வாழ்வும் நற்துணையும் மக்களும் மனைவியும் உறவும் நான் பெறும் யாவும் நீ என்றே நம்பினேன் என உண்மை தாயிடம் அன்பு வைத்து அவள் இயக்க ஜீவகாருண்ய ஒழுக்கம் செய்ய செய்ய நம்மை நயந்த அருள் எனும் தயவு பெற்றால் ஆற்றல் எனும் சக்தி வழங்குவார். குன்றிலே இருந்ததற்கு உரிய நான் துயர குழியிலே இருந்திடேன் என்றாள். குன்று என்பது
வானம்போல் நீண்டு பரவி அகன்று நீளம் காண இயலாத மலையை குன்று என்போம். எதிரடையாக உள்ளது குழி. அதுவும் துயரக்குழி எப்படி வந்தது? ஆன்மாவின் இயற்கை குணம் ஜீவகாருண்யம். ஆனால் அந்த ஆன்மா எனது போக்க வந்த ஆன்மா நான் எனும் அகாரம் கொண்டு தன் விருப்பத்தின் காரணமாக மூவாசை மீது பற்று கொண்டு இயற்கை குணத்தை மறந்ததால் ஆன்மாவினுள் தூக்கம், சோம்பல், துயரம், ஏக்கம், ஆணவம், வினை, மாயை கூடியதால் அறிவு இழந்து இருளில் சிக்கி ஆன்ம அறிவை கொண்டு அறிய வேண்டிய தாயை அறியாமல் தவிக்கிறது. மண்டிலே நடம் செய்யும் வள்ளலே. பரமாகாசம் அனாதி. அதற்கு காரணமான கடவுள் அனாதி. அவரே சிதாகாசம் எனும் புருவ மத்தியில். நீ யாரெனில் நான் ஆன்மா இருப்பிடம் நராடஸ்தானம் என்கின்றார். உயிருள் யாம் உயிருள் எம்முள் உயிர் என்பதை உணர்ந்து உயிர் நலம் பெற வேண்டும். அவ்வாறு நம் பெருமான் தர்மசாலை நிறுவி கோடான கொடி ஏழைகளுக்கு அன்னவிரயம் செய்ததால் ஆன்ம அறிவாகிய தயவு கூடி மன்றமாகிய புருவ மத்தியில் நடம் புரிவதை மன்றமாகிய புருவ மத்தியில் இறைவன் திருநடம் புரிவதை தன் அகத்தில் கண்டார், கனிந்தார், கலந்தார். அதனால்தான் ஜீவகாருண்ய தவம் புரிந்து பேரின்ப வாழ்வு எனும் வரம் பெற்ற மகளே என கூறி போற்றுகின்றார். நாமும் செயல்பட்டால் நம்முடனும் போடுவார். ராமலிங்காவயம். திருச்சிற்றம்பலம்.